மனிதனுடைய மனநிலை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, தொழில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிலை பார்க்கிற பொழுது, ஒரு வேலையை பார்க்கிற பொழுது, நம்ம இத பண்ணியிருக்கலாமா? அல்லது பண்ணலாமா? அப்படின்னு தொடர்ந்து மனம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா, மனசு வந்து அப்கிரேட் பண்றதுக்கு பார்க்கும். இது நல்லா இருக்கா? அது நல்லா இருக்கா? இக்கரைக்கு அக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லா விதமான செயல்பாடுகளையும் நாம் பார்க்கிற பொழுது, இதை நம்ம செய்திருக்கலாம் என்று நம்முடைய எண்ணம் தோன்றும். இந்த வேலையை செய்யலாம் அல்லது எந்த பிசினஸுமே ஒருத்தன் பண்ணல, எந்த வேலையுமே செய்யலாம், இந்த வேலை பண்ணலாமா? இந்த பிசினஸ் பண்ணலாமா? எப்படி பண்ணலாம்? ஏது பண்ணலாம்னு இப்படி மனசு வந்து ஒரு அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கும். இது எதோட நம்ம ஒப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மருத்துவமனைக்கு போனீங்கன்னா, மருத்துவமனைக்கு நீங்க போன உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு செவிலியர் வருவாங்க. உங்களுடைய கையில இந்த பக்கத்துலயோ அல்லது இந்த பக்கத்திலேயே வந்து அந்த பிளட் பிரஷரோட அந்த பெல்ட்டை கட்டிட்டு அந்த பிளட் பிரஷரை பார்ப்பாங்க. அப்ப அந்த மெஷினை நீங்க பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்ப என்ன தெரியும்? அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த பாதர்ஸ் வந்து பிளட் பிரஷருக்கு அந்த மாதிரி மேலே கீழே ஏறி ஏறி இறங்கி ஒரு நிலையில வந்து அது நிற்கும். அந்த நிற்கிறத நோட் பண்ணி செவிலியர் வந்து மருத்துவர்கிட்ட கொடுத்துருவாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பிளட் பிரஷரை வச்சு அவருக்கு எந்த மாதிரியான நோய் அது சார்ந்து இருக்கக்கூடிய மருந்துகள்லாம் எதெல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் முடிவு பண்ணுவார். இது டாக்டரோட வேலை. அப்படி மனிதர்களும் அந்த வேலை பண்ணலாமா, இந்த வேலை பண்ணலாமா, அல்லது அந்த தொழில பண்ணலாமா, இந்த தொழில பண்ணலாமா, இப்படி எல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையில அவங்க நின்றுவாங்க. இந்த வேலையை நம்ம செய்யலாம், இந்த தொழிலை நம்ம பண்ணலாம், இப்படி நம்ம நடந்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க இல்லையா? அந்த முடிவு சரியா என்பதை எப்படி நம்ம வந்து அந்த பிளட் பிரஷரோட முடிவு வச்சு மருத்துவர்கள் இவர்கள் எப்படி மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரோ, அது மாதிரி நம்முடைய அந்த வாழ்வியல் முறைகள்ல நம்ம எங்க நிக்கிறோன்னு பார்த்து அதை ஒட்டி நாம் சில விஷயங்களை, அதாவது மோட்டிவேஷன் ஸ்பீச்சா இருக்கட்டும் அல்லது வேறு எதுவான ஒரு தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய வேறு எதுவாக இருந்தாலும் சரி, நாம் பார்க்கிற பொழுது, மற்றவர்களுடைய அனுபவங்களை நாம் கேட்கிற பொழுது, படித்து தெரிந்து கொள்ளுகிற பொழுது, நம்முடைய நிலைப்பாடு சரிதானா, இந்த நிலைப்பாட்டிற்கு எதை சேர்த்தால் நம்மளால் வெற்றி பெற முடியும், எதை சேர்த்தால் நம்மளால் வாழ்வில் பயன்பெற முடியும் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த உதாரணம் இன்றைக்கு தேவைப்படுகிறது என்பதைத்தான் நாம் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.